Hi all and welcome to my Happy Life channel. இன்னைக்கு நம்ம இந்த ரவுண்ட் crochet coaster எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நீங்களே இதோட சைஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்னு நான் இந்த வீடியோல உங்களுக்கு டீடைலா சொல்றேன். so that நீங்க சின்னதா வேணாலும் செய்யலாம் இல்ல பெருசா வேணாலும் செய்யலாம். இதுக்கு தேவையானது yarn size 4, scissor, crochet hook 5 mm. நீங்க எந்த சைஸ் yarn வேணாலும் செய்யலாம். அதுக்கு ஏத்த hook size எடுத்துக்கோங்க. ரவுண்ட் crochetக்கு தேவையான பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் நான் செப்பரேட் வீடியோஸாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபாலோ பண்ண முடியலனாலும் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. பேசிக் நாட் இந்த மாதிரி போட்டுட்டு 4 செயின்ஸ் போடணும். 1 2 3 4. இப்போ இங்கே இருக்கிற வெரி ஃபர்ஸ்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ரேப் ஓவர் பண்ணிக்கோங்க யானை. இந்த 2 லூப்பில் இருந்து வெளியே வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் சென்டரில். இந்த ரிங்குள்ளே தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ ரோ 1 செய்யலாம். 3 செயின்ஸ் போடுங்க. இந்த செயின் 3 வந்து ஒரு டபுள் க்ராஷெட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ 11 டபுள் க்ராஷெட்ஸ் இந்த ரிங்குள்ளே நம்ம இந்த மாதிரி போட போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷெட். இதே மாதிரி 11 டபுள் க்ராஷெட்ஸ் இந்த ரிங்குள்ளே போடணும். ஸோ ஆல்டுகெதர் பார்த்தீங்கன்னா ரோ 1ல் 12 டபுள் க்ராஷெட்ஸ் இருக்கும். இந்த செயின் 3 வந்து ஒரு டபுள் க்ராஷெட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு 12 டபுள் க்ராஷெட்ஸ் ரோ 1ல் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் 11 டபுள் க்ராஷெட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு காட்டுறேன். நான் ஆல்ரெடி 11 டபுள் க்ராஷெட்ஸ் போட்டுட்டேன். என்னோடய ஃபர்ஸ்ட் செயின் இருக்கு இல்லையா, அந்த செயின் 3 போட்டோம்ல, அதில் 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். பார்த்தீங்கன்னா ஹூக் இன்சர்ட் பண்ணியாச்சு. ரேப் ஓவர் பண்ணி இந்த 2 செயினில் இருந்தும் வெளியே வந்துடணும். இப்போ வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபுல் சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா நூல் இருக்குது, இதை வச்சு லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த குட்டி ஹோல் வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ ரோ 2 போக போகிறோம். செயின் 3 போடுங்க. 3 செயின் போட்ட பிறகு இதுவும் ஒரு டபுள் க்ராஷெட்டாக கன்சிடர் பண்ண போகிறோம். இன்னொரு ஒரு டபுள் க்ராஷெட் வந்து அதே செயினில் போட போகிறோம். இப்போ இந்த செகண்ட் செயினில் 2 டபுள் க்ராஷெட் போடணும். 1 இன்னொரு டபுள் க்ராஷெட் அதே செயின்குள்ளேயே போடணும். நெக்ஸ்ட் செயின்லேயும் இதே மாதிரி 2 டபுள் க்ராஷெட். பார்த்திங்கன்னா ஒரு செயின்குள்ளே இங்கே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு டபுள் க்ராஷெட், இன்னொரு டபுள் க்ராஷெட் அதே செயின்குள்ளே இந்த மாதிரி போடணும். இதே மாதிரி எல்லா செயின்லேயும் 2 டபுள் க்ராஷெட்ஸ் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா செயின்லேயும் 2 டபுள் க்ராஷெட்ஸ் போட்டு முடிச்சாச்சு. என்னோடய ஃபர்ஸ்ட் இந்த செயின் 3 போட்டிருக்கோம் இல்லையா, அதில் 3வது செயினில் இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா வெறும் டபுள் க்ராஷெட் யூஸ் பண்ணி தான் நான் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டபுள் க்ராஷெட் இதில் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். ரோ 2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரோ 2ல் பார்த்தீங்கன்னா 24 டபுள் க்ராஷெட்ஸ் இருக்கும் நமக்கு. இப்போ ரோ 3ல் 3 செயின் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் செயினில் ஒரு டபுள் க்ராஷெட் போடணும். அதாவது செயின் 3 போட்ட அதே செயினில் ஒரு டபுள் க்ராஷெட் போட்டுக்கணும். இப்போ இங்கே செகண்ட் செயினில் ஒரு டபுள் க்ராஷெட் போட போகிறோம். 3rd செயினில் 2 டபுள் க்ராஷெட் போடணும்.
இன்னொரு டபுள் crochet தேர்ட் செயின்லேயே போட போகிறோம். ஃபோர்த் செயினில் ஒரு டபுள் crochet. இப்போ பார்த்திங்கன்னா இது ஆல்டர்னேட்டிவாக வரணும். ஃபர்ஸ்ட் செயினில் 2 டபுள் crochet, செகண்ட் செயினில் ஒரு டபுள் crochet, தேர்ட் செயினில் 2 டபுள் crochet. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக எண்டு வரைக்கும் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபைனல் 2 செயினில் இருக்கேன். இந்த செயினில் 2 டபுள் crochet வரணும். அப்படி உங்களுக்கு ஏதாவது இதில் தப்பு வந்ததுன்னா நீங்கள் நடுவில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அந்த ஆர்டர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இது என்னோட லாஸ்ட் செயின். இதில் ஒரு டபுள் crochet. இப்போ பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் நான் ஆல்டர்னேட்டிவாக போட்டு கரெக்டாக எனக்கு ஒன் செயினில் எண்டாக இருக்குது. லாஸ்ட்டு செயினில் ஒரு டபுள் crochetல எண்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடுவோம். போன ரோவில் போட்ட மாதிரியே இதுலேயும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டபுள் crochetட்டாக கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா, அதில் தேர்ட் செயினில் இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். தேர்ட் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபோர்த் ரோக்கு மூவ் பண்ண போகிறோம். 3 செயின் போட்டுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் செயினில் பார்த்தீங்கன்னா 2 டபுள் crochet வரணும். ஸோ இது வந்து ஒரு டபுள் crochetட்டாக கன்சிடர் பண்ண போகிறோம் இந்த 3 செயினை. அதனால் நான் இன்னொரு டபுள் crochet இதில் ஒர்க் பண்ண போகிறேன். செகண்ட் செயினில் ஒரு டபுள் crochet. இதை இந்த ஸ்டெப்பில் இருந்து நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதே தான் நம்ம த்ரூ அவுட் த சர்க்கிள் ரிப்பீட் பண்ண போகிறோம். தேர்ட் செயினில் ஒரு டபுள் crochet, ஃபோர்த் செயினில் 2 டபுள் crochet. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ அடுத்த ஃபிஃப்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் crochet வரணும், சிக்ஸ்த்தில் ஒரு டபுள் crochet வரணும், செவன்த் செயினில் 2 டபுள் crochet வரணும். இந்த மாதிரி நம்ம த்ரூ அவுட் த சர்க்கிள் ரிப்பீட் பண்ண போகிறோம். 2 1 1 2 அந்த மாதிரி த்ரூ அவுட் த சர்க்கிள் ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 செயின்ஸ் இருக்குது. இதில் வந்து எனக்கு 2 டபுள் crochet வரணும். நெக்ஸ்ட் ஒரு டபுள் crochet, லாஸ்ட் செயினில் ஒரு டபுள் crochet. நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையான்றதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த 2 1 1 2 ஆர்டர் வந்து கரெக்டாக வரணும். அப்படி பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் 2 செயினில் 1 1ன்னு முடியணும். ஏன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் செயினில் 2 டபுள் crochet போட்டிருக்கிறதால இந்த லாஸ்ட் 2 செயினும் 1 1 அப்படின்னு தான் முடியணும். ஸோ இந்த செயின் நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கோன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருவோம். ஃபோர்த் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம நெக்ஸ்ட் ரோ போகிறதுக்கு 3 செயின் போட்டுக்கணும். இது வந்து ஒரு டபுள் crochetட்டாக கன்சிடர் பண்ணணும். இன்னொரு டபுள் crochet அதே செயினில் போட்டுக்கணும். செகண்ட் செயினில் ஒரு டபுள் crochet, தேர்ட் செயினில் ஒரு டபுள் crochet, ஃபோர்த் செயின்லேயும் ஒரு டபுள் crochet, சர்க்கிள் ரிப்பீட் பண்ண போகிறோம். அதாவது 2 1 1 1. இதே மாதிரி நெக்ஸ்ட் செயினில் பார்த்தீங்கன்னா 2 டபுள் crochet வரும். இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ரோ இன்க்ரீஸ் பண்ணும் போதும் இந்த நடுவில் இருக்க 1 வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். இப்போ செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 2 1 2 1ன்னு வந்தது. தேர்ட் ரோவில் வந்து 2 1 1 2, ஃபோர்த் ரோவில் 2 1 1 1 2. அந்த மாதிரி நடுவில் இருக்க இந்த 1 வந்து ஒவ்வொரு ரோலையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதை வச்சு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சிம்பிள் ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஃபினிஷ் பண்ணணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லைஃப்.